பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 10ல இருக்கிறோம். செட்டைகளின் கீழ் அப்படின்ற தலைப்புல ஒன்னொன்னாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த 10வது நாள்ல என்ன நிறைவான பலன் கிடைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தலைப்போட வசனத்தை நம்ம வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமேன். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஸோ நிறைவான பலன் இந்த 10வது நாள்ல என்ன அப்படின்னா இளைப்பாறுதல் தாங்க. அதற்கு நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமேன். ஆமாங்க. ஸோ இங்க இது இயேசுவே சொன்ன வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாருமே கர்த்தரிடத்துல வாங்க. இயேசுவின் இடத்துல வரும்போது அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவாருங்க. ஸோ இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் வந்து இளைப்பாறுதல் தரார் அப்படின்னு. ஸோ நம்ம வருத்தப்பட்டு ரெஸ்டே இல்லாம ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா அது கர்த்தருடைய சமூகம் தாங்க. ஸோ ரெஸ்டே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வாழ்க்கையில இன்னைக்கு காலையில தொடங்கி நைட்டு வரைக்கும் நம்ம வேலை 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 அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்னஸ் கிடைக்காதுங்க, ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காது. ஸோ அந்த இளைப்பாறுதல் ஸ்தலம் எங்க அப்படின்னா அது கர்த்தருடைய சமூகம் தாங்க. அது அந்த செட்டையின் கீழே நம்ம வந்துட்டோம்னா நம்மளுக்கு எப்பவுமே கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸோ ஒரு இளைப்பாறுதல் கர்த்தர் நம்மளுக்கு தருவாருங்க. ஸோ காலையில எந்திரிச்சு எல்லாருமே அவசர அவசரமா ஜெபம் பண்றோம், அவசர அவசரமா நம்மளோட வேலைகளை பார்த்துட்டு வேலைக்கு கிளம்புறோம், ஸ்கூலுக்கு கிளம்புறோம். நைட்டு வந்துட்டு அதே மாதிரியே அவசர அவசரமான ஒரு ஜெபம், அவசர அவசரமான ஒரு சாப்பாடு, அவசர அவசரமான தூக்கம். சில பேத்துக்கு தூக்கம் வரலைன்னு சொல்றோம். ஆனா அந்த நேரத்துல நம்ம யாரை நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்ம இந்த உலக காரியத்தை குறித்து தானே சிந்திச்சுக்கிட்டே நம்மளுக்கு தூக்கம் வரலன்னு, ஒரு இளைப்பாறுதல் இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காலமே எழுந்து அதிகாலையில அவரோட சமூகத்துல உட்கார்ந்து அவரோட உறவாடுனீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு ஒரு திட்டம் தருவாருங்க. ஸோ எப்பவுமே ஏன் நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க மாட்டுது அப்படின்னா நம்மளாம் ஒரு திட்டம் போடுவோம். அந்த திட்டம் வந்து டிலே ஆகி ஒன்று ஃபெயில் ஆயிரும், இல்லை சம்டைம்ஸ் டிலே ஆகிரும். அது பர்ஃபெக்டா எல்லா நாளுமே போகாதுங்க. ஸோ எல்லா நேரமுமே அது பர்ஃபெக்டா போகாது. அப்படி அந்த நேரம் அந்த திட்டம் வந்து உங்களுக்கு தவறும் போது உங்களுக்கு அந்த இடத்துல இளைப்பாறுதலே கிடைக்காது. ஸோ எப்படா அந்த நாட்களை முடிப்போம், எப்படா இந்த நாள் கடந்து போகும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம அதிகாலையில எந்திரிச்சு அவரோட சமூகத்துல, டாடி இன்னைக்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, அந்த திட்டத்தை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல அந்த பிளானை வாங்கிட்டு அன்றைய தினத்தை வந்து நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே ஆன் டைம்ல முடிக்குங்க. ஸோ நீங்களும் சீக்கிரத்துல வருவீங்க. நைட்டும் ஒரு இளைப்பாறுதலோட உணவை நீங்க சாப்பிட்டுட்டு அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் இன்னைக்கு ஃபுல்லா நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த இளைப்பாரி மறுபடியும் இரவுல அவரோட உறவு கொண்டு தூங்குனீங்க அப்படின்னா அந்த நாள் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் நாளாதாக கண்டிப்பா இருக்கும். இப்படி நம்மளுடைய அப்பா கிட்ட ஒரு திட்டத்தை கேட்டு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குங்க. இதே போலதான் வேதத்துல நம்ம ஒரு அப்பா கிட்ட மகன் வந்து அந்த திட்டத்தை வாங்கி அந்த திட்டத்தின்படியே செய்யும் போது அந்த மகனுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைச்சதுங்க. அதை குறிச்சுதான் நம்ம வேதத்துல பார்க்கலாம். வேதத்துல சாலமோனை குறிச்சு பார்க்கலாம். நம்ம அதுக்கு 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆமேன். இந்த வசனத்தை சாலமோன் சொல்லியிருப்பாங்க. தாவீது ராஜா கர்த்தருக்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைப்பாங்க. ஆனா தாவீது ராஜாவால அந்த அந்த ஆலயம் தாவீது ராஜாவால அந்த ஆலயம் கட்ட முடியாது அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. நீ எனக்கு கட்ட வேணாம், உன்னுடைய மகன் தான் எனக்கு கட்டணும் அப்படின்னு சொன்ன பின்னாடி தாவீது என்ன பண்றாங்க அப்படின்னா தேவாலயம் கட்டுகிறதற்கு ஒரு அழகா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து அதற்குரிய எல்லா பொருட்களையும் போட்டு கொடுத்து அதுக்கு யார் என்னென்ன பண்ணணும், ஸோ எல்லாம் ஒரு தெளிவான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வந்து சாலமோனுக்கு கொடுக்குறாங்க. அதற்குரிய ஆட்களையும் தராங்க, அதற்குரிய பொருட்களையும் தராங்க. ஸோ அப்பாவோட திட்டத்தை பிள்ளைக்கு அங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தாவீது சொல்றாங்க சாலமன்ட்ட, நீ கர்த்தருடைய கற்பனையை கை கொண்டா மட்டும்தான் உன்னுடைய சிங்காசனம் நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அங்க கர்த்தருடைய கற்பனைகளையும் சாலமனுக்கு தாவீது சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாம தேவாலயம்
கட்டுறதுக்கு திட்டமும் சொல்லி தராங்க. ராஜ்யத்துல எப்படி எப்படி செயல்படணும் அப்படின்றதையும் சாலமோனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சோ சாலமோன் ராஜாவான பின்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க தாவீது சொன்னபடியே எல்லா காரியமே செய்து முடிக்கிறாங்க. தேவாலயமும் அதன்படி கட்டி முடிக்கிறாங்க. அந்த திட்டத்தின்படி சாலமோன் செயல்பட்டதுனால அது மட்டும் இல்லாம கர்த்தரிடத்துல அவன் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாங்க, நீ விரும்பின காரியம் என்னன்னு கேட்கும்போது அங்க சாலமோன் வந்து ஞானத்தை கேட்கிறாங்க. அந்த ஞானத்தினால கர்த்தர் வந்து சொல்றாங்க, நீ வந்து ஞானத்தை கேட்டதுனால உனக்காக நான் வந்து ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறேன். உனக்கு பின்னாடியும் இப்படி ஒரு ராஜா இருந்திருக்க முடியாது, உனக்கு முன்னாடியும் இப்படி ஒரு ராஜா இருந்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்றாங்க. சோ தகப்பனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் சாலமோனுக்கு இருந்ததுனால அந்த பீரியட்ல அவனுக்கு எந்த ஒரு விரோதியும் இல்லைங்க. அந்த வசனத்திலே சொல்லியிருப்பாங்க, விரோதியும் இல்லை எனக்கு இடையூறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோ கர்த்தருடைய சமூகத்தை நாடி கர்த்தரிடத்துல நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு இளைப்பாறுதல் இருக்கும். நமக்கு விரோதி யாருமே இருக்க மாட்டாங்க. சோ இதற்கு ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமேன். ஆமாங்க. சோ அவருடைய சமூகத்துல வந்துட்டோம் அப்படின்னா அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி போகுங்க. அதாவது செட்டையின் நிழல்ல நம்ம வந்துட்டோம், செட்டையின் கீழே நம்ம அடைக்கலமா வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி அவருடைய தூதரை அவர் அனுப்புவாங்க. கோணலான காரியங்கள் எல்லாமே செவ்வையாக்கப்படும். அதனால நம்மளுக்கு எந்த ஒரு இடையூறுமே இருக்காது. கர்த்தரே நம்மளுக்கு இளைப்பாறுதல் தருவாருங்க. சோ செட்டையின் கீழே அடைக்கலமாய் கண்டிப்பா நீங்க வாங்க. உங்களுக்கு கிடைக்காத அந்த இளைப்பாறுதல் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கட்டளை இடுவாராக. அப்பாவோட திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கலாங்க. இன்றைக்கு டே 10ல இந்த நிறைவான பலனாகிய இளைப்பாறுதலை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். எல்லாரும் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஜெபத்துல அப்பா பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. நிறைய காரியங்கள் எங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கலப்பா. நீங்க தானப்பா சொல்லியிருக்கீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கன்னு. நாங்க உங்கள் இடத்துல வரோம்ப்பா. ஆவியானவரே, அந்த இளைப்பாறுதல் எங்களுக்கு கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில அப்பா நிறைய நேரத்துல தகப்பனே அந்த இளைப்பாறுதல் கிடைக்காம இருக்குப்பா. ஆவியானவரே, ஜெபித்து கொண்டிருக்கிற ஆவியானவரே அப்பா, உங்களுடைய சமூகத்துல இந்த நேரத்துல நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே அந்த நிறைவான பலனாகிய இளைப்பாறுதலை அப்பா கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, தொடர்ந்து இந்த ஜெபத்துல ஆவியானவரே அப்பா நாங்க பங்கேற்க, தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Jesus loves you.